நிம்மதியா சௌகரியமா அதே சமயம் ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் வேணுமா? எலிமெண்ட் சீனியர் லிவிங்க்கு வாங்க. சென்னையில் மதுரம், கமலம், சத்வா ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கான முதல் அடியை எடுத்து வையுங்கள். எலிமெண்ட் சீனியர் லிவிங், உங்கள் அழகான வாழ்க்கைக்கான ஆரம்பம். இன்றைய நேர்காணலின் விருந்தினர் எலிமெண்ட்ஸ் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டியினுடைய இயக்குனரான அஸ்வின் குமார் ஐயர். சீனியர் கம்யூனிட்டியினுடைய சிறப்புகளை பற்றியும் ஓய்வு பெற்றவர்கள் எதனால் இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றியும், இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டியை நிர்வகிப்பதிலே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தான் எதிர்கொள்ள வேண்டி வந்தது என்பதை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அஸ்வின் குமார் ஐயர். காலையில் ஒரு ஆறு மணிக்கு குட் மார்னிங்னு போடுவாங்க. அந்த 6:30 மணிக்குள்ளே இந்த திருப்பி ரிப்ளை குட் மார்னிங் வரலன்னா போய் பார்த்துருவாங்க. அருமை. இதனால் இது வந்து சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ் தான். அது தவிர இப்போ புதுசாக டெக்னாலஜி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படின்னாக்கா இப்போ தனியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வைட்டல் மானிட்டர்னு ஒன்று வச்சுருக்கோம். RF பேஸ்டு. அது வந்து பெட் இருந்ததுன்னா பெட்டுக்கு ஒட்டி ஒரு ஒரு மானிட்டர் ஒன்று இருக்கும். இட்ஸ் நாட் அ கேமரா. நான் இன்னொன்று விளையாட்ட சொல்லுவேன், நீங்கள் 60 வயசில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிறீங்கம்மா, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்போ ரிட்டையர்மெண்ட்னு கேட்பேன். இவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிச்சுட்டு காப்பி சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த டிஃபன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அங்கே தங்கியிருக்கிற சீனியர் சிட்டிசனுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி தெரியும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். காலையில் பீப்புள் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் அடிப்படையில் ஒரு வக்கீல். எலிமெண்ட்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸுக்காக ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் எங்கே? இது என்னுடைய மூணாவது, இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸில் 3வது பிராண்ட் சார் நான் ஒர்க் பண்ணுறது. முதல்ல வந்து ப்ரொஃபஷ்னலி ஐ ஹாவ் லீகல் அண்ட் மேனேஜ்மெண்ட் குவாலிஃபிகேஷன்னால எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு முதல்ல 2010 வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனோட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் அதை வந்து we grew it as India's largest chain of retirement communities. So I was the head of business for that company. அதுக்கப்புறம் 2015 இன்னொரு பிராண்ட், I was a co-founder of retirement communities and South India is one of the largest growing retirement community chain. அது ஆக்கணும். 2022 with a large group, பாரதி மெராக்கி அப்படிங்கிற ஒரு லார்ஜ் குரூப் அண்ட் ஜிடி பாரதி அப்படிங்கிற குரூப்போட சேர்ந்து எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் செயின் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸை வந்து ஆரம்பித்து ஐ திங்க் இன்றைக்கி நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கல, எடுத்து பார்த்தோன்னா ப்ராபப்ளி வி மைட் பி ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செயின் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் பீன் த ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னையில். வி ஸ்டார்டட் இன் சென்னை அண்ட் வி ஸ்டில் ஃபோக்கஸிங் இன் சென்னை. இப்போ மைசூரில் கட்டின்னு இருக்கோம். வி கோயிங் டு ஸ்டார்ட் வெரி ஷார்ட்லி இன் பெங்களூர், ஹோசூர் அண்ட் கோயம்புத்தூர் ஆல்சோ. அண்ட் வி ஆர் எக்ஸ்பேண்டிங் ஆல் ஓவர் சவுத் இந்தியா. ப்ராபப்ளி இஃப் தேர் ஆர் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்த சில இது வந்து நார்த் இந்தியாவும் பண்ணலாம். பட் எங்கள் ஃபோக்கஸ் இப்போதைக்கு இந்த ஏரியாஸ் மட்டும்தான். சவுத் இந்தியா எஸ்பெஷலி அடுத்தது ஹைதராபாத்தில் ஒரு சில இடங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஹைதராபாத், பெங்களூர், இந்த ஏரியா, அப்புறம் கொச்சினில் ஒரு சில இடங்கள் பார்த்துருக்கோம். கொச்சின், இந்த 4 ஸ்டேட்ஸ் 5 ஸ்டேட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பற்றிக்கு ஆசைச்சு. என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ஒரு வீடு வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ஃபுல் லிவிங்க்கு ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கி தரலாம், இல்லை ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்கி தரலாம், இல்லை ஒரு 3 BHK கூட வாங்கி தரலாம். அப்படி நான் வாங்காமல் இங்கே இந்த கம்யூனிட்டியில் வாங்குறதுல என்ன எனக்கு ப்ளஸ்ஸு? ஒய் ஐ ஷுட் ப்ரிஃபர் திஸ்? எக்ஸலண்ட் கொஸ்டின். காரணம் நான் சாதாரணமாக சொல்லுவேன், இஃப் நம்ம வந்து 45 வயசுக்கு அப்புறமா ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நாமளே இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாக்கா, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் அ ரிட்டையர்மெண்ட் ஹோம், ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. அப்படியா? ஆமாம். காரணம் என்னென்னா, ஒன்று ஃபஸ்ட்டு நமக்கு வேணுங்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற வேலை 10 வருஷம் கழிச்சு இருக்க போகிறது கிடையாது. அது வரைக்கும் வாடகைக்கு விடலாம். ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் ஆர் த ஹையஸ்ட். இப்போ ரெசிடென்ஷியல் ரெண்டல் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் தான் ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் ஆர் த ஹையஸ்ட். இப்போ எங்களுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5%
ரெண்டல் கேரண்டி கூட கொடுக்குறோம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு we are giving rental guarantee up to 5% வரைக்கும் கூட கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது நாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ நீங்களே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கீங்க. நமக்கு எத்தனை பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள தெரியும்னு தெரியாது. ஒரு அசோசியேஷன் இருக்கும். நான் அசோசியேஷனில் போய் மீட் பண்ணுவோம், காமன் ஏரியாவில் மீட் பண்ணுவோம். நமக்கு தேவைனாக்கா ஃபோன் பண்ணாக்கா மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ் போனால் மெயின்டெனன்ஸுக்கு மாத்திரம் ஆள் வரும். இது வந்து நார்மல் கேட்டட் கம்யூனிட்டி. பட் ஆனால் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் வந்து there is a ecosystem of care which is created, okay, especially in elements. Every neighbor knows each other first, and there are dedicated staff. அங்கே 24 மணி நேரம் இருந்து பார்த்துக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல டு ஸ்டார்ட் வித் த ரெசிடென்ட் மேனேஜருக்கு வீடே அங்கே தான் இருக்கும். 24 மணி நேரம் அங்கே தான் இருப்பாங்க. ஏதாவது தேவையானாக்கா எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணலாம். அப்புறம் there is ஒரு டெடிக்கேட்டட் மெடிக்கல் சென்டர் இருக்கும் வித் நர்சஸ். இது வந்து நம்ம போய் வெறும் கன்சல்ட் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, அவங்கள்ட்ட நம்மளுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஃபிசிக்கலியும் நம்மளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க, டிஜிட்டலியும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுப்பாங்க. அந்த தங்கியிருக்கவங்களுடையது. ஆமாம், அங்கே தங்கியிருக்கவங்களுடையது. அவங்க எல்லா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அதாவது இருக்கிற ரெசிடென்ட்ஸை வந்து ஒரு 4 இல்லை 5 கேட்டகரியாக பிரிச்சுடுவாங்க. இண்டிபெண்ட் அண்ட் ஹெல்தி அப்படின்னு ஒன்று. அப்புறமா ஸ்பௌஸில் ஒருத்தர் வந்து டிபெண்ட், ஒருத்தர் வந்து ஸ்பெஷல். அந்த மாதிரி இப்போ ஸ்பெஷல் அண்ட் சிங்கிள்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த கேட்டகரி. தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாது அப்படின்னா இப்போ இவங்களுக்கு டெய்லி யாராவது போய் விசிட் பண்ணிவிடுவாங்க காலையில். இப்போ கார்த்தால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போது சிங்கிள் ரெசிடென்ஸுக்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தனியாக வச்சுருப்பாங்க, மெடிக்கல் இந்த நர்ஸே வச்சுருப்பாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு குட் மார்னிங்னு போடுவாங்க. அந்த 6:30 மணிக்குள்ளே இந்த திருப்பி ரிப்ளை குட் மார்னிங் வரலன்னா போய் பார்த்துருவாங்க. இதனால் இது வந்து சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ் தான். இதனால் ஒரு சில உயிர்களே காப்பாற்றிருக்கோம். அப்படியா? ஆமாம். ஸோ ஏன்னா பெரியவங்களுக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வரும்போது நான் யூஸ்வலாக சொல்லுவேன் 4 விஷயம்தான் திரும்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் தெம் மானிட்டரிங் தான். நம்ம மானிட்டரிங் எதாவது வந்ததுன்னா ரியாக்ட் பண்ணுன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். ஆமாம், ஓகே, இமீடியட்டாக கூட்டிகிட்டு போகணும். ட்ரூ. இந்த மானிட்டரிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். என்னென்னா இந்த 4 விஷயந்தான் மெயினாக நடக்கும். எமர்ஜென்சிஸ் இவென்ச்சுவாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கிறது ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஹைப்போகிளைசிமியா. சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, நைட் லோ ஆச்சுன்னா தான் பிரச்சனை, அதுவும் தனியாக இருக்கும், பெரிய பாதிப்பு. ஹைப்போகிளைசிமியா, ஃபால், கீழே விழுந்தாங்கன்னாக்கா ஃப்ராக்சர். சில பேர்லாம் வந்து எனக்கு தெரியும், ஒவ்வொரு நாட் இன் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் வெளியில் இருக்கவங்கெல்லாம் வந்து கீழே விழுந்து மணிக்கணக்காக மறுநாளைக்கு காலையில் யாராவது வந்து அட்டென்ட் பண்ணுற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க, நகரவே முடியாது. இப்போ ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய வசதி என்னென்னா, அதுவும் எங்களுதுல வந்து ஃபால் டிடெக்டர்ஸ் வைக்கிறோம் வீட்டுக்குள்ளே. ஃபால் டிடெக்டர்ஸ் பாத்ரூம்லேயோ இல்லை லிவிங் ரூமில் ஒரு பெட்ரூமில் வச்சிடறோம். ஓகே, எக்ஸ்ட்ரா பண்ணால் அவங்க எல்லா ரூம்லேயும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீட் டு பே லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். ஃபால் டிடெக்டர்ஸ் which will automatically கீழே விழுந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கலி it sends a message to the medical center. அவங்க கீழே விழுந்தோடனே மெசேஜ் அனுப்பிச்சிடும். மெசேஜ் அனுப்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அது தவிர இப்போ புதுசாக டெக்னாலஜி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படின்னாக்கா இப்போ தனியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வைட்டல் மானிட்டர்னு ஒன்று வச்சுருக்கோம், RF பேஸ்ட். அது வந்து நம்ம பெட் இருந்ததுன்னா பெட்டுக்கு ஒட்டி ஒரு மானிட்டர் ஒன்று இருக்கும். இட்ஸ் நாட் அ கேமரா. நிறைய பேர் பயப்படுவாங்க, நான் தூங்கும்போது கேமரா வச்சு பார்ப்பேன். அது கேமரா கிடையாது. இட்ஸ் நாட் அ கேமரா, இட்ஸ் அ வைட்டல் மானிட்டர். நம்மளுடைய டெம்பரேச்சர் ஏதாவது அதீத சேஞ்ச், ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப கம்மி, நம்மளுடைய ஹார்ட் பீட்டில் ஏதாவது ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப கம்மி, இல்லை ஃபால் ஏதாவது இருந்தது, நம்மளுடைய வைட்டல்ஸில் ஏதாவது பயங்கர சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி we are using lot of technologies which is based on EIAs. ஏன்னா டெய்லி நாமளும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம் இல்லையா. we are improvising what all the services. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் 24/7 there is an ambulance with a driver. இது வந்து மேண்டேட்ரி. அது வந்து 1 மாதம் 2 மாதம் யூஸே ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அங்கேயே தான் இருக்கும், டிரைவரும் அங்கே தான் இருப்பான். டிரைவருக்கு அவன் அந்த சமயத்தில் வண்டி ஓட்டாத சமயத்தில் வேறு சில வேலைகள் செய்வாராக இருக்கும். மற்றபடி there is a dedicated ambulance with a dedicated driver who lives inside. ஸோ ஏன்னா நமக்கு இவென்ச்சுவாலிட்டி எப்போ நடக்க போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க தனியாக இப்போ கேட்டட் கம்யூனிட்டிலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்தோம்னாக்கா யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனைனாக்கா நமக்கு இம்மீடியட்டாக ஹெல்ப் வருது, நம்மளுடைய பக்கத்தில் இருக்கவங்கள ஹெல்ப் கேட்போம், உறவுக்காரங்களை கூப்பிட்டு வர சொல்லுவோம்,
அப்புறம் பிள்ளைங்கள்லாம் வெளியூர்லேருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுதான் எத்தனை நாள் பண்ண முடியும்? இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே 85 வயசுக்கு மேலே, நீங்கள் யார் கூப்பிட்டு போவாங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்ப் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு எஸ்கார்ட் இருப்பாங்க. ஸோ தே வில் டேக் தெம், கையில் ஃபைலோடு எடுத்துகிட்டு போயிட்டு. இங்கே இன்னொன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படின்னா டெலிமெடிசின். மெடிக்கல் சென்டரில் வந்து தெர் இஸ் அ டெலிமெடிசின் ஃபெசிலிட்டி. இங்கே மெடிக்கல் சென்டரே வந்து உங்களோட வைட்டல்ஸ் எல்லாம், இப்போ இசிஜிலேருந்து எல்லாமே இங்கே எடுத்துடலாம். அதை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய நர்சஸும் இங்கே இருக்காங்க கம்யூனிட்டிலேயே. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய நர்சஸ் இருக்காங்க. இருக்கும்பொழுது என்ன ஆகும், இந்த டெலிமெடிசின் ஃபெசிலிட்டி இருக்கும்பொழுது 10க்கு 9 ஹாஸ்பிட்டல் விசிட்ஸை நம்ம தவிர்த்திடலாம். இப்போ எந்த டாக்டர் வேணாலும் நமக்கு வந்து ஆன்லைன் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையாக இருந்த 10க்கு 9 நம்ம தவிர்த்திடலாம் ஹாஸ்பிட்டல் விசிட்டை. டாக்டர் யூ கேன் கன்சல்ட் வித் டெலிமெடிசின். ஏன்னா இங்கே வந்து டாக்டர் சொல்கிறதுக்கு, டாக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், டாக்டர் சொல்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும், அந்த வைட்டல்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதை பண்ணுறதுக்கு நர்சஸும் இருக்காங்க, குவாலிஃபைட் நர்சஸ் இருக்காங்கன்றனால இந்த ஹாஸ்பிட்டல் அலைச்சல் மிச்சம். ஏன்னா அது ஒரு பெரிய, அது ஒரு அரை மணி நேரம், அரை நாள் 3/4 நாள் ஒர்க். அது காத்திருத்தல் வேறு அதில் இருக்குது. போயிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் ஃபைலை கொடுத்து அங்கே வெயிட் பண்ணி சாப்பாடு டைம் போயிடும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அந்த ஏன்னா நான் ஏன் 10க்கு 9 தான் சொல்கிறேன்னாக்கா, எப்படியா இருந்தாலும் ஒரு டாக்டர் விசிட் கண்டிப்பாக தேவை. ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ தவிர்க்க முடியுமோ, சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் நம்ம ஆன்லைன் கன்சல்டிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வி கிரியேட் அ ஈகோ சிஸ்டம் ஆஃப் கேர். அண்ட் இது எல்லாமே வந்து சிசிஆர்சிஸ், கண்டினியூவஸ் கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. ஏன் கண்டினியூவஸ் கேர்னு சொல்கிறேன்னாக்கா, எல்லாமே புரிஞ்சுக்கணும். நம்ம ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது சாதாரணமாக ஒரு 60 வயசுக்கு அப்புறமா ஒரு எம்ப்ளாய்டு பர்சனுக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் செமி ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் நம்மளோட இண்டிபெண்ட் லிவிங், தட் இஸ் ஆக்டிவ் இண்டிபெண்ட் லிவிங் அப்படிங்கிறது ஒரு 25 வருஷம் இருக்கும். 60 வயசுலேருந்து நம்ம பை காட்ஸ் கிரேஸ் இஃப் வி லிவ் இனஃப் ஒரு 85 வயசு வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனை வராது. அப்புறம் இந்த 80லேருந்து 80 வயசுக்கு மேலேயே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு தள்ளணும் நம்மளை. அப்போ தான் நமக்கு உடம்புல என்ன ப்ராப்ளம்னு வரும். அதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம், நம்ம சுகர் பிபிலாம் 50 வயசுக்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து கூட பிறந்தவர்கள் மாதிரி. ஆனால் அது தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. நான் சொல்கிறது வந்து பிகர் இஷ்யூஸ், இதை தாண்டிய பிரச்சனைகள். ஆமாம். அதுக்கப்புறமா மறதி வரும். அப்புறம் நம்ம வேலைகளை நம்ம செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும். அந்த நிலைமைக்கு பேர் அசிஸ்டட் லிவிங். இந்த ஃபஸ்ட்டு 25 the மேஜர் டைம் இஸ் கால்ட் இண்டிபெண்ட் ஆக்டிவ் லிவிங். நம்மளுடைய தேவைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து குளிக்கும் போது நமக்கு ஹெல்ப் தேவைப்படும். நிறைய பேரால் சட்டை மாட்ட முடியாது, தோல் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு ஹெல்ப் தேவைப்படும். நம்ம மாத்திரைகளை எடுத்து நம்ம சாப்பிட முடியாது, அதுக்கு ஹெல்ப். அகைன் ஜாயின்ட் ஃபேமிலினா பிரச்சனை கிடையாது, ஸ்பௌஸ் ஆக்டிவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு ஸ்பௌஸுக்கு உடம்பு கிட்டத்தட்ட அதே ஏஜ் தான் அவங்களுக்கும். அதே இப்போ ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி எயில்மெண்ட்ஸ் தான் வரும். கணவருக்கு 75 வயசுனா மனைவி 65, 67லேருந்து 70, 72 வரைக்கும் வந்துடும். ஆமாம். நான் இன்னொன்று விளையாட்டாக சொல்லுவேன், நீங்கள் 60 வயசில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிறீங்கம்மா, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்போ ரிட்டையர்மெண்ட்னு கேட்பேன். இவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிச்சுட்டு காப்பி சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த டிஃபன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வீட்டில் வேலை, இதில் கிச்சனில் வேலை, இதை விட ரொம்ப பெரிய வேலை என்ன தெரியுமா, வீட்டில் வேலைக்காரமாக வந்தாங்களான்றது. ஒரு நாள் வரலன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், 2 வயசானவங்க தனியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர். ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் காமன் டைனிங் அண்ட் கிச்சன் இருக்குது வித் ஹெல்தி ஃபுட், டயட்டிஷியன் அட்வைஸ்டு. சில பேருக்கு தேவையானவங்களுக்கு கார்டியோ டயபெட்டிக், அதாவது கொஞ்சம் ஏதாவது மாற்றம் வேணும்னாக்கா கார்டியோ டயபெட்டிக் ஃபுட்டும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட், இட்ஸ் ஒரு பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஹெல்தி ஃபுட்னா டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் ஒன்று. அது வந்து ஒரு தப்பு. அது ஒரு தவறான ஒரு எண்ணம், கம்ப்ளீட்லி ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். அது ஹெல்தி ஃபுட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டேஸ்டியாகவும் கொடுக்கலாம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக வந்து டயபெட்டிக்னாக்கா சாப்பிட்றது எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டாக்க சரியாக போயிடும், கண்ட்ரோலில் இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரோ திரும்ப ஐ கோ பேக் டு தி டாக்டர், பிகாஸ் மெனி பீப்புள் திங்க் தட் பை டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் ஸ்கிப் டாக்டர்ஸ். நம்ம டாக்டர்ஸை ரெகுலராக கன்சல்ட் பண்ணோம்னா டாக்டரை பெரிய விஷயத்தை கன்சல்ட் பண்ண மாட்டோம், இந்த சின்ன சின்ன விஷயங்களோட ஓடி போயிடும். என்ன ஸோ தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க சொல் பேச்சு நம்ம கேட்கணும், மருந்து கொடுத்தா சாப்பிட்ணும்,
அவங்க சும்மா கொடுக்குறாங்க அப்படின்லாம் நம்ம அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாக்கா இந்த ஹெல்தி ஃபுட்டோட they can live a very very happy life. நீங்கள் நினச்சி பாருங்கள், சேஃப்டி செக்யூரிட்டி வித் ஆல் கேமராஸ் அண்ட் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் டிடெக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். There is a medical center which has a good care system with telemedicine facility, emergency response system. எல்லா ஸ்டாஃபுமே வந்து they are trained எப்படின்னாக்கா there is something known as golden hourங்க. ஏதாவது எமர்ஜென்சி ஆச்சுன்னா அந்த half an hourக்குள்ளே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்த்துடணும். They are all so trained, within 10 minutes the ambulance will leave the premises. So and நாங்கள் பார்க்குறதும் எல்லாமே எப்படின்னாக்கா ஒரு 20 நிமிஷம்க்குள்ளே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணிடணும் அப்படிங்கிற இடத்துல தான் நான் கட்டுவேன். ஸோ இது எல்லாமே பார்த்து அதுக்கப்புறமா ஃபுட்டு பிரச்சனை கிடையாது. தெர் இஸ் அ காமன் டைனிங். வேணும்னா வீட்டில் சமைச்சிக்கலாம். பட் ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 95-98% காமன் டைனிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் தட் ஃபுட்டு. நான் யூஸ்வலாக ஃபுட்டை பற்றி பேசும்போது விளையாட்டாக இன்னொன்று சொல்வேன் நான். அதாவது ஃபுட்டு எப்படி இருக்கணும்னா ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற மாதிரி சர்வீசஸ் இருக்கணும். ஆனால் ஃபுட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கணும். இது வந்து மாற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா வீட்டில் சர்வ் பண்ணுற மாதிரி சர்வ் பண்ணோம்னாக்கா நமக்கு ஒரு நாளைக்கு மூடிக்கு ஏற்ற மாதிரி தான் சர்வீஸே வரும் நமக்கு. அந்த மாதிரி இல்லாமல் சர்வீசஸ் ஹேவ் டு பி வெரி கர்டியஸ், வெரி ஹாஸ்பிட்டபிள். ஃபுட் ஹேஸ் டு பி ஹோம் ஃபுட். 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடே இருந்தாலும் டெய்லி சாப்பிட முடியாது. ஆமாம். அதனால் இது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுற ஃபுட்டு. ஸோ அந்த ஃபுட்டு உங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டு. அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங், வீட்டுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க, எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர். வி டோன்ட் நீட் டு வரி. போய் இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு வராங்க, வரலைன்னா இன்னொரு ஆளுங்க போட்டு போய் பிடிக்கிறது. அப்புறம் வீட்டில் ப்ளம்பிங் மெயின்டெனன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இது எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸுக்கு என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. அப்புறம் கான்சியாஜ், நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ செக்கை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டு வருது, இப்போ ஏதோ ஒரு ஃபார்மை கொண்டு போய் ஃபில்அப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லா இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடலாம். ட்ரெயின் டிக்கெட்லேருந்து இது வரைக்கும் எல்லாம் பண்ணிடலாம். அப்படி பண்ண தெரியாதவங்களுக்கு மேனேஜரை கேட்டாக்கா ஆஃபீஸ்லேருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி த என்டையர் 360-degree கேர் ஈகோ சிஸ்டம் இஸ் கிரியேட்டட் அண்ட் நாட் ஜஸ்ட் பை ஸ்டாஃப். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து கூட இருக்கவங்க, ஏன்னா லைக் மைண்டட் பீப்புள். நம்ம எவ்ரி அதர் பர்சன் இஸ் அ லைக் மைண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம லைஃப் ஸ்டைலும் அவங்க லைஃப் ஸ்டைலும் ஒன்று அப்படிங்கும்போது ஒரு சமயத்தில் ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தே ஆல் பிகம் சச் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சண்டை நிறைய வரும், உள்ளுக்குள்ளே 2-3 குரூப் இருக்கும். ஆனால் 3 பேர் சேர்றதுன்னா எல்லாம் சேர்த்து எங்களை திட்டுவாங்க. அவங்களுக்கும் பொழுது போகணும் இல்லையா, தட் இஸ் ஓகே. அந்த கோவம் இருக்கிற இடத்துல தான் அந்த அன்பு நிறையா இருக்கும். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் ஆல் மை ரெசிடென்ட்ஸ். என்னுடைய மை பிக்கஸ்ட் திஸ் திங் இஸ் ஸ்ட்ரென்த் என்னன்னாக்கா லவ் ஃப்ரம் ஆல் தீஸ் பீப்புள். தே ஹவ் கிவன் மீ வெஸ்டட். கடவுளில் புண்ணியத்தில் அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு அன்பும் கொடுத்துருக்காங்க, இனி வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் தே ட்ரஸ்ட் அஸ் ஸோ மச். அந்த ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைனா ஒன்று இருக்கும், ஒரு பூஜை இருக்கும், ஒரு ஸ்லோக கிளாஸ் இருக்கும், திருப்புகழ் கிளாஸ் இருக்கும். அங்கே லேடிஸ்லாம் சேர்ந்து அவங்க ஒரு தனியாக ஒரு பாட்டு கிளாஸ் வச்சுருப்பாங்க. கிராஃப்ட், ஒருத்தர் கிராஃப்ட் சொல்லி கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. இதில் பொழுது போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறது ஆம்பளைங்க மட்டும்தான். நீங்கள் லேடிஸ் பார்த்தீங்கன்னா தே ஆல்வேஸ் கீப் நீங்கள் ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய வேலையை வந்து நீங்கள் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அவங்களுக்கு வேறு என்ன பண்ண இவங்க எல்லாமே சார் தே ஹவ் பீன் ஹூ இஸ் ஹூ ஆஃப் த சொசைட்டி. தே ஆர் ரிட்டையர்ட் ஆஸ் யூ கேன் திங்க். நான் வந்து யூ கேன் த்ரோ மீ எனி டெசிக்னேஷன் இன் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் செக்டர், பீப்புள் ஹவ் பீன் தே ஹவ் லிவ்ட் வித் அஸ். அண்ட் அவங்க அவ்வளோ நாலேஜையும் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, டைம் இருக்குது, தே ஹாவ் டைம். People who can spend that in a spiritual manner, spend that in a spiritual manner. Otherwise, there are a lot of activities like this and they keep themselves engaged. Sunday na சில சமயம் மாதத்துக்கு ஒரு வாட்டி சினிமாலாம் போடுவோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் சில சமயம் வந்து ஒரு வேன் வச்சுட்டு ஒரு அவுட்டிங் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களே வந்து கேதர் பண்ணிட்டு வி ஒன்லி ஃபெசிலிட்டேட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா விட்டுடுவோம். அவங்கள்டேருந்து நிறையா ரிக்வெஸ்ட் நிறையா வரதுக்கு அவங்கள்டேருந்து வரதையே வந்து வி ஃபெசிலிட்டேட் டு ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூரிசம், ஐ ஹவ் டன் டூரிசம் ஆல்சோ. இப்போ ஒரு டெம்பிள் டூரிசம், ஒரு 10 பேர் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கூட யாராவது ஒரு அமைச்சு இந்த மாதிரி சீனியர் டூரிசம் பண்ணுவோம். த லைஃப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் த லைஃப் ஸ்டைல் இஸ் டேக்கன் கேர். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் இது.
அவங்களுடைய அங்கே தங்கியிருக்கிற சீனியர் சிட்டிசனுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி கழியும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். காலையில் பீப்புள் வாக்கிங் போகிறவங்க காலைல 6:15 6:30 எழுந்திரிச்சிருவாங்க. ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு 7 மணிக்கு 7:15 பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு 7லேருந்து 8க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வீட்டில் சர்வ் பண்ணுவாங்களா இல்லை காமன் பிளேஸ்? வீட்லேயும் சர்வ் பண்ணலாம். அதாவது ரொம்ப முடியாதவங்களுக்கு வேணால் வீட்டில் வாங்கிக்கோங்க நான் சொல்லுவேன். நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். வி சார்ஜ் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா, அது ஜஸ்ட் டு டிஸ்கரேஜ். ஏன்னா இவங்க வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் தான் அவங்களுக்கு டிப்ரெஷன்லாம் மாட்டிக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே அது ஒரு ஆக்டிவிட்டி. அப்சல்யூட்லி யூ ஹேவ் டு அவங்கள அன்ஷாக்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரூம்குள்ளே இருக்கிறது அன்ஷாக்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 80% வந்து 80-85% டைனிங் ஹாலுக்கு வந்துடுவோம். ஏன்னா இன்னொன்று டைனிங் ஹாலில் வந்தால் நல்லா சூடாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இல்லாட்டாக்க எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஹாட் பேக்கில் போட்டு கொடுத்தாலும் அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் தே கம் ஹியர். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி எல்லாம் ஒன்றா முடிச்சுட்டு தென் தே கோ பேக் டூ தர் ஆப்லூஷன்ஸ். மார்னிங் அவங்களுக்கு பூஜை கீஜை எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்களுடைய டெய்லி ஒர்க்கு, ஃபினான்ஷியல் ஒர்க்கு, பேங்கிங் ஒர்க்கு இதெல்லாம் காத்தையில் பார்ப்பாங்க. 12 o'clock to 12:15 உங்களுக்கு லஞ்ச் ரெடி ஆகிடும். 1 மணிக்குள்ளே 1:15 எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. ஃபுட்டு நான்வெஜ் அண்ட் வெஜ் போத் இருக்கா? வெஜிடேரியன் மட்டும் தான் இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ வி ஹேவ் ஒன்லி வெஜிடேரியன். அண்ட் ஹூ வாண்ட் நான் வெஜிடேரியன் தே ஆர்டர் என்னைக்கா ஒரு நாளைக்கு தான். ஏன்னா அந்த ஒரு ஏஜுக்கு மேலே டெய்லி நான்வெஜ் சாப்பிடவும் முடியாது. ஸோ அவங்க தேவையானவங்க வெளிலேருந்து ஆர்டர் பண்ணி அதை மட்டும் சாப்பிட்டுருக்காங்க தேவையான அன்றைக்கி. ஸோ அது வெஜிடேரியன் மட்டும் தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இவங்க லஞ்ச் முடிச்சுடுவாங்க. லஞ்ச் முடிஞ்சாச்சுன்னா அந்த ஒரு 2 மணிலேருந்து நீங்கள் ஒரு 3:30 மணி வரைக்கும் நீங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் நடந்தீங்கன்னா பின் ட்ராப் சைலன்ஸ். நிஜமாகவே நீங்கள் வந்து குண்டூசியை கீழே போட்டால் குண்டூசி கீழே போடுற சவுண்டு கேட்கும் நமக்கு. ரெஸ்ட்டு தான், கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. 4:30 திரும்ப ஒருத்தராக வெளில வருவாங்க. வெளில வந்துட்டு தே மீட். அந்த சில பேர் தே கம் டு த காஃபி, சில பேர் வீட்டுக்கு எடுத்துருவாங்க. அந்த 3:30 மணி 4 மணி காஃபி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட சொல்லுவாங்க. இல்லை யார் யாரெல்லாம் வேணுமோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வாக்கிங், ஒரு ஸ்மால் சின்ன வாக்கிங் முடிச்சுட்டு இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க, பேப்பர் படிப்பாங்க, புக்ஸ் வி ஹேவ் அ லைப்ரரியில் புக்ஸ் படிப்பாங்க. அப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்பிக்கும். எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஸ்லோகா கிளாஸு, ஆர்ட்டு, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தி கெட் பேக் டு ஹோம். அவங்களுடைய பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் அந்த 7:30 மணி 7 மணிக்கு ரெடி ஆகிடும். 8 மணிக்குள்ளே 8:15 100% எல்லாம் டின்னர் முடிச்சிடுவாங்க. அப்புறம் சீரியல் டைம். நீங்கள் வந்து நியூக்ளியர் பாம்பு இருந்தாலும் அவங்களுக்கு காது கேட்காது. டின்னரில் வந்து 2 ஐட்டம் மினிமம் இருக்கும். ஒன்று வந்து தயிர் சாதம், இன்னொன்று ஒன் டிஃபன். இட் கீப்ஸ் சேஞ்சிங். சப்பாத்தி இருக்கும், மோஸ்ட்லி சப்பாத்தி ஒன்று ஈவினிங் போட்டுருவோம். அதோட வெஜிடபிள்ஸ் இருக்கும், கட் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்று ஒரு நாளைக்கு அடை, அந்த மாதிரி. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லாத விஷயங்கள். தெர் பி 2 items இந்த ஈவினிங். ஃபுல்லாக ரைஸாகவே இருக்காது. ஃபுல்லாக அலாங் வித் ஸ்டீம் ரைஸ் இருக்கும். பட் ஸ்டீம் ரைஸ் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டீம் ரைஸ், இந்த பொடிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக எப்போதுமே இருக்கும். ஒன்றுங்களுக்கு அந்த நான் சொல்கிறது இந்த பருப்பு பொடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் அது டெய்லி சாப்பிட மாட்டாங்க. அந்த ஸ்டேபிள் ஃபுட் அப்படிங்கிறது ஒன்று கர்ட் ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நல்ல சப்பாத்தி மாதிரியான டிஃபன், ஏதாவது சம்திங் விச் இஸ் வெரி ஹெல்தி வித் சப்ஜி. திஸ் இஸ் த டின்னர். வெரி லைட். யூஸ்வலி டின்னர் இஸ் வெரி லைட். லஞ்ச் இஸ் வெரி சம்ச்சுவஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி ஹெல்தி. இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் வி கிளாசிஃபை இட். இந்த ஹோம்ஸ் எல்லாம் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கா இல்லை செப்பரேட் ஹவுசஸா? வில்லாஸும் இருக்குது, மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸும் இருக்குது. இப்போ சென்னை மாதிரியான இடங்களில் வந்து நம்ம வில்லாஸ் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக போயிடும். இன்றைக்கி ஒரு வில்லா இங்கே கட்டணுன்னாக்கா அவுட்ஸ்கர்ட்ஸில் கட்டணுன்னாலே 2-3 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுது. அதுவும் பண்ணுறோம். வி ஆர் டூயிங் ஒரு மல்டி ஜென்ரேஷனல் கம்யூனிட்டி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அல்ட்ரா சீனியர் லக்ஸரி இப்போ லான்ச் பண்ண போகிறோம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில். அதில் வில்லாஸும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அதை தவிர சென்னையில் பண்ணுறது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். நான் முன்னே பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் டன் வில்லாஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் ஆல் வென் இட் வாஸ் அஃபோர்டபுள். இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயே அஃபோர்டபிலிட்டி கஷ்டமாக போச்சு. அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கட்டிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. வில்லாஸ் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் நம்பர் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் மோர். எல்லாருக்குமே ஆசை வந்து ஒரு வில்லாக்கு போகணும் தான் சார். ஒன்று வந்து அது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்று ஊரை விட்டு ரொம்ப தள்ளி போயிடும். ஊருக்குள்ளே இருக்கிறதா இருந்தாக்கா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ யூ வில் ஹாவ் டு மேனேஜ், யூ வில் ஹாவ் டு பேலன்ஸ் த ரிக்குவயர்மெண்ட். அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது.
அப்பார்ட்மெண்ட் இஸ் ஈஸி டு மேனேஜ். நமக்கு மாத்திரம் இல்லை, அதாவது நம்ம ஈவன் ஃபார் தெம் அவங்களுக்கே என்ன கூட இண்டிபெண்ட் ஹவுஸோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டை அவங்களுக்கு மேனேஜ் பண்ணி க்ளீன் பண்ணி அவங்க பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் அவங்க வீடு அவங்க மேனேஜ் பண்ணுறது ஈஸி. வேறு வில்லான்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். இந்த கார்டன்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், அவ்வளோதான். பட் ரெண்டும் இருக்குது. வி ஹேவ் போத். ரெகுலராக ஒரு ரியல் எஸ்டேட்டில் உள்ள ப்ரைஸுக்கும் உங்கள் ப்ரைஸுக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? எங்களுக்கு எந்த மாத்திரம் இல்லை சார், ஜென்ரலாகவே ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸுக்கும் ரெகுலர் ஹவுஸுக்கும் வந்து ஒரு 6-8% வரைக்கும் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ப்ரைஸ்க்காக கிடையாது, பர் ஸ்கொயர் ஃபீட். ஜென்ரலாகவே ப்ரைஸிங் வந்து ஒரு 10,800 இல்லை 11,000 இருக்கும். காரணம் என்னென்னா அவங்களுக்கு இதில் காமன் ஏரியா ஜாஸ்தி, இந்த டைனிங் ஹாலு, மெடிக்கல் சென்டர் இதெல்லாம் கட்டுறோம் இல்லையா, ஸோ அதுக்குண்டான காஸ்ட்டு ஜாஸ்தி. ஸோ அது மாத்திரம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் அதுவும் வந்து உங்களுக்கு ஊர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது எங்களுக்கு வந்து 2-3 கான்செப்ட் இருக்குது சார். இப்போ லேட்லி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க கான்செப்ட் என்னென்னாக்கா அர்பன் சீனியர் லிவிங் அப்படின்னுட்டு. ஏன் சீனியர் இப்போ ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ்னால் எல்லாமே ஊர் விட்டு தள்ளி தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்தையுமே இருக்குது. ஏன் எல்லோரும் ஊரை விட்டு தள்ளி போனோம், ஊருக்குள்ளேயே கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வலசரவாக்கம் பக்கத்தில் we did it as a very very successful project, one of the beautiful projects. சின்ன இடம் தான், நடக்கிறது பெருசாக பண்ண நம்ம கேட்டட் கம்யூனிட்டிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா சர்வீசஸும் இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளேயே இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கு எல்லா சர்வீசஸும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அர்பன் சீனியர் லிவிங் இஸ் பீங் வெரி வெரி எஃபெக்டிவ். பீப்புள் ஆர் யூஸ் டு சிட்டி லிவிங் அவங்களுக்கு, ஆனால் சர்வீசஸ் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ போரூரில் கட்டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி. ஸோ எங்கெல்லாம் நமக்கு சிட்டிக்குள்ளே கட்ட முடியுமோ, சிட்டினா டி நகர்லையோ மயிலாப்பூர்லையோ கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இந்த மாதிரி இடங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்கோம் வித் வெரி குட் ஆக்சஸ் டுவர்ட்ஸ் த கோர் சிட்டி. ஸோ இது அர்பன் சீனியர் லிவிங் ஹஸ் பீன் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். நான் 60-65 வயசில் ஒரு வீடு வாங்குகிறேன். நான் வந்து வீட்டிலேயே உட்காந்துருக்க ஆள் இல்லை, நான் அதை தாண்டி வெளியில் போய் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற ஆளுன்னு வச்சுக்கேன். இங்கே தங்கிட்டு இங்கேருந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து இருந்துக்கலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆஃபீஸ் போகும்போது என்னையும் கூட கொண்டு போவோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வரும்போதே முதல்ல தேவை இன்னைக்கு வந்து எனக்கு நெட்டு கனெக்ஷன். வயசானவங்களும் கேட்குறாங்க சார். அவங்களுக்கு நம்ம கூட ஜாஸ்தி, ஏன்னா அவங்களுக்கு டெய்லி கால் வீடியோ கால் பண்ணணும் அமெரிக்காவோட. இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய இது மாதிரி நிறைய இருக்குது. உங்ககிட்ட நான் ஏன் இந்த வீடை வாங்கணும்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தால் என்ன பதில் சொல்லுங்கள்? வை ஐ ஷுட் டேக்? நிறையா. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி